ரசிகர்கள் மன்றங்கள் தொடங்கிய போது மன்னாதி மன்னர் ரசிகர் மன்றம், நாடோடி மன்னன் ரசிகர் மன்றம், மக்கள் மதுரை வீரன் ரசிகர் மன்றம் என்று எம்.ஜி.ஆரின் படப்பெயர்களிலேயே ரசிகர் மன்றங்களை தொடங்கினர். ரசிகர்கள் எம்.ஜி.ஆர் மீது பைத்தியமாகவே இருந்தனர் என்று சொல்வது மிகையாகாது. அவர்கள் எம்.ஜி.ஆரின் ஒவ்வொரு சொல்லையும், செயலையும், அசைவையும் ரசித்தனர், போற்றினர், புகழ்ந்தனர், மதித்தனர். இவர்கள் எம்.ஜி.ஆர் பிரியர்களாக இல்லாமல் ஏராளமானோர் எம்.ஜி.ஆர் வெறியர்களாக இருந்தனர். எம்.ஜி.ஆர் படம் வெளிவரும் போது அப்படத்தை பார்க்க கையில் பணம் இல்லாதவர்கள் தங்கள் இரத்தத்தை விற்று ஒரு வார காலத்திற்கு தொடர்ந்து 3 காட்சிகளையும் பார்த்து வந்தனர். இவ்வாறு இரத்த வங்கியில் திடீரென இரத்தம் அதிகமாக சேர்வதை கவனித்த மருத்துவர்கள் காரணத்தை தெரிந்து கொண்டு எம்.ஜி.ஆரின் மருத்துவர் பி. சுப்பிரமணியம் அவர்களிடம் தெரிவித்தனர். பிறகு எம்.ஜி.ஆர் தனது ரசிகர்களிடம் பேசி, இரத்தத்தை விற்கக்கூடாது, உங்களுக்கு பணம் வேண்டுமென்றால் கடிதம் எழுதுங்கள், நான் தருகிறேன் என்று சொன்னார். ஆனால் ரசிகர்கள் எம்.ஜி.ஆரிடம் எதையும் பெற விரும்பவில்லை. தாங்கள் எம்.ஜி.ஆருக்கு தர வேண்டும் என்று தான் விரும்பினார்களே தவிர எம்.ஜி.ஆரிடம் இருந்து எதையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வரவில்லை. இதுவே எம்.ஜி.ஆர் ரசிகர்களின் தனித்தன்மையும் சிறப்பு தன்மையும் ஆகும். எம்.ஜி.ஆர் ரசிகர்கள் தங்கள் உடல், பொருள், ஆவி என அனைத்தையும் எம்.ஜி.ஆருக்கு வழங்க தயாராக இருந்தனர். 1962 தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வந்தது. அப்பொழுது எம்.ஜி.ஆர் தமிழகத்தில் மூலை முடுக்கெல்லாம் சுற்றி சுழன்று வந்து தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தேர்தலுக்கு தேர்தல் எம்.ஜி.ஆரின் பிரச்சார வேகமும் செலவுகளும் அதிகரித்துக் கொண்டே போனது. அவரது ரசிகர்களின் எண்ணிக்கையும் உழைப்பும் மேலும் மேலும் அதிகமாகிக் கொண்டேதான் போனது. தி.மு.க. இதன் மூலமாக முழு பலனை அனுபவித்தது. அண்ணா எம்.ஜி.ஆரின் பங்களிப்பை உணர்ந்து மனமாற மகிழ்ந்து பாராட்டினார். ஆனால் மற்றவர்கள் எம்.ஜி.ஆரை பயன்படுத்திக் கொண்டனர். அவர்களில் முக்கியமானவர் கருணாநிதி. கருணாநிதி தஞ்சையில் அப்பொழுது போட்டியிட்டார். எம்.ஜி.ஆர் கருணாநிதிக்கு பிரச்சாரம் செய்து கொண்டு வரும்பொழுது அவருக்கு பின்னாடியே ஒரு கார் விரட்டி கொண்டு வந்தது. யாரோ எதிரியின் கார் என்று சொல்லி எம்.ஜி.ஆர் காரில் இருந்தவர்கள் மிக வேகமாக தங்கள் காரை ஓட்டிக்கொண்டு வந்தனர். ஒரு இடத்தில் வரும்போது பின்னாடி வந்த கார் இவர்களை முந்தி சென்று இவர்களின் காரை மறித்து நின்றுவிட்டது. அங்கே அந்த காரில் இருந்து இறங்கி வந்த ஒருவர் எம்.ஜி.ஆரை பார்த்து, அவருடைய மனைவி சதானந்தவதி இறந்து விட்டதாக தகவலை தெரிவித்தார். இதைச் சொல்லத்தான் நாங்கள் உங்கள் காரை விரட்டி கொண்டு வந்தோம். நீங்கள் அது புரியாமல் எங்களை விட வேகமாக முன்னாடி சென்று கொண்டிருந்தீர்கள் என்று கூறினார். மறுநாள் அதிகாலை எம்.ஜி.ஆர் சென்னைக்கு வந்து சேர்ந்தார். 1962 நடந்த சட்டமன்ற தேர்தலில் தி.மு.க. முதன் முறையாக 50 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. இதற்கு முழு காரணம் எம்.ஜி.ஆர் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம்தான்.